கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. மன்லார் ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே
கிருபையே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்கிறது நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபை ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை உருவாக்கின உம்முடைய கிருபை ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற, எப்போதெல்லாம் உடைக்கப்படுகிறோமோ அப்போதெல்லாம் உங்க கிருபை எங்களை ஆண்டவரை உருவாக்குகிறபடினால நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரபா லபா ரிபா ரபா ஷபா ரதி ரபா கரபா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே எங்களை தூக்கி சுமக்கிற தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், அப்பா இந்த நாள்ல சோர்வோடு பலவீனத்தோடு ஆண்டவரே என்ன செய்வது என்று வழி தெரியாத போது ஆண்டவரே, அப்பா திசை தெரியாதபடி வந்திருக்கிற உங்க பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா, நான் எந்த வழியில போடும் தெரியலையே ஆண்டவரே, நீர் வழிகாட்டியாய் வாங்கன்னு சொல்லி ஆண்டவரே, அப்பா கலக்கத்தோடு ஆண்டவரே மனதுல ஒரு சமாதானம் இல்லாம வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைய கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஓ ராபா பாபா ஷபரா தீபாராபா ஓ ராமா கராபா தீராபா கராபா ஓரிபி கபால் அபூரியா கராபா. அப்பா, இதை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலேயும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு ராபா லீஷா ராதி ராபா, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. மாந்திரிக வல்லமைகள் செயல் இழக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்ட அலக்களிக்கிற மாந்திரிக வல்லமைகள் ஒரு ராபா லிபாக்கா ராபா ஆண்டவரே கட்டு உடையட்டும் ஆண்டவரே, கட்டு உடையட்டும் ஆண்டவரே. ஐ கம் தியாரபோலார் பி கரபா. டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யும் ஆண்டவரே. ஐ கம் ரிபியாதரே ராஜா போலகாதனை ஓரா பாக்கரபா ஓரிபி கரபா தீரா பாக்கரபா. அப்பா, இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமற் போகட்டும் என்று ஜெபிக்கிறேன், வாய்க்காமற் போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஷபரபா லிபாரபா கரபா. அப்பா, இந்த வேளையில கூட அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்க முடியாதபடி துதிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை உடைக்கிறேன். ஒரு விசையாய் உம்முடைய அபிஷேக தைலத்தால நிரப்புங்க. Fill my Lord. ரேபா ரபா ரபா ரிபா ரபா ஷபா ரபா ஓரி கரபல பரபல பரபா கரபா ஓரி கரபா டே மாரசி பாலகதனை. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் அளவான அபிஷேகம். Fill my Lord. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. அப்பா, உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிறேன்ப்பா. வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிற. அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து கொண்டு நீங்க பேசுங்கப்பா. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தெய்வ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் உங்கள் புலம்பல் ஆனந்தமாய் மாற்றும் தேவன் என்கிற தலைப்பில் நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை அநேகர் புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம். வாழ்க்கையில என்ன பண்றது ஆண்டவரே? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறார். அதுக்கு பிறகு என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக, ஆண்டவரே உங்களை துதித்து பாடும்படியாக என் ரெட்டை களைந்து போட்டீர். ஹல்லேலூயா. என் ரெட்டை களைந்து போட்டு, என் துக்கத்தை களைந்து போட்டு, என் துயரங்களை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று தாவீது ராஜா சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய மகன் மகள் இன்னும்
ரட்சிக்கப்படலையே ஆண்டவரே, என்றைக்கு ரட்சிப்பீங்க அப்படின்னு புலம்புகிறோம். இன்னும் ஒரு சிலர், என் கணவன் இன்னும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, இன்னும் உமக்குள்ள முழுமையாய் வரலையே ஆண்டவரே, இன்னும் ஆலயத்துக்கு வரலையே ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேனே, என் ஜெபம் கேட்கப்படலையே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, எனக்கு உண்மையான தேவ பிள்ளைகளே, நோயை குறித்தான ஒரு புலம்பல். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, இந்த வியாதி மட்டும் இல்லைன்னா நான் உமக்கு நல்லா ஊழியம் செய்வேனே, என் பலவீனம் என்கிட்ட இல்லைன்னா ஊழியம் செய்வேனே, இப்படி ஒரு சிலர் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. சிலர் நாளைய குறித்தான ஒரு புலம்பல் இருக்கும். ஆண்டவரே, என் கையில பணமே இல்லையே ஆண்டவரே, இன்னும் இந்த மாதம் முடிய அநேக நாட்கள் இருக்கிறது, கையில பணம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேனே, எப்படி ஆண்டவரே குடும்பத்தை நடத்துவது, எப்படி என் பிள்ளைகளுடைய ஃபீஸை கட்டுவது, அப்படி பல காரியங்களை குறித்து நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் பெண்களை கேட்டால் காலையில் எழுந்தவுடனே ஒரு புலம்பல் பாடிக்கொண்டே எழும்புவோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரே, இன்னைக்கு என்னப்பா சமைக்கிறது, என்ன சமையல் பண்றது, இது பெண்களுக்குரிய ஒரு புலம்பல். ஹல்லேலூயா. டெய்லி கிச்சனுக்கு போறோம், மாத்தி மாத்தி தான் சமைச்சு பார்க்கிறோம். ஒரு நாள் சாம்பார்னா இன்னொரு நாள் இன்னொன்னு வைக்கிறோம். ஆனாலும் அன்னைக்கு வந்துட்டு கிச்சன்ல போயிட்டு விடிஞ்சுது, என்னதான் பண்றது, என்ன சமைக்கிறது. சில நேரம் இவங்களுக்கு மூளை வேலை செய்யாது, வீட்டுக்கார்ட்ட போய் கேட்பாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, நீ சமைக்கிறியா நான் சமைக்கிறேன்னா, நான் என்ன சொன்னா எப்படி நீ சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, ஆளுக்கு ஒரு டிஷ் சொல்லுவாங்க. எனக்கு இதை செஞ்சு கொடுக்குறியா, எனக்கு இதை செஞ்சு கொடு. ஹல்லேலூயா. ஆக மொத்தம் காலையில எழுந்த உடனே ஒரு புலம்பல் பாட்டு இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புலம்பல் பாட்டெல்லாம் பாடுவதற்கு முன்பாக பெண்களாகிய நம்ம என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்துல வந்து விழுந்துடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல புலம்பி தீத்துருங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷங்கிட்ட நீங்க புலம்புறதெல்லாம் வேஸ்ட். ஹல்லேலூயா. நல்ல அன்பான கணவனா இருக்கலாம், அவர்கிட்ட போய் புலம்புனீங்கன்னா சொல்லுவாங்க, சொன்னதே சொல்றிய, அரைச்சமாவே அரைக்கிறிய, எவ்வளவு நாள் தான் இதை கேட்கறது அப்படின்னு சொல்லி சலிப்பாய் பேசுவார்கள். ஆனால் என் தேவன் அப்படி செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. அவரிடத்துல போய் மனம் திறந்து நம்முடைய மனதில் உள்ள காரியங்களை எல்லாம் கொட்டி தீர்த்துட்டு வந்துருங்க, அந்த நாள் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் செய்யற தவறு என்னன்னா, நம்முடைய கவலை பாரங்களை வெளியே சொல்லாம மனசுக்குள்ளே வைத்து வைத்து அழுத்தி அப்படியே டிப்ரெஷன்ல கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. அதனால நம்ம மனசுல உள்ளதை சொல்லணும்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டுங்க கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட உங்க குடும்ப கதையை கொண்டு போய் புலம்பாதீங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவங்க கிட்டலாம் போய் புலம்புனீங்கன்னா அவங்க ஐயோ பாவம் ஐயோ பாவம்னுவாங்க. அவங்க கிட்ட கதை கேட்கும்போது அடுத்த செகண்ட் இன்னொரு அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, இவளுக்கு நல்லா வேணும், இது சரியான வாயாடி, இது வாய் மூடாது, இதுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி போய் உங்களை பத்தி நல்லாவே சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா எங்க புலம்பணுங்க, தேவ சமூகத்துல மட்டும்தான் புலம்பணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு அதாவது தாவீது ராஜா பல இடங்கள்ல புலம்பி இருக்கிறார். அதாவது நான் வசனம் சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க, வீட்டுல படிங்க. தாவீது புலம்பின சங்கீதத்துல சில காரியங்களை சொல்றேன். சங்கீதம் 69 அதிகாரம் 1-20, சங்கீதம் 56 1-8, சங்கீதம் 55 1-8, சங்கீதம் 40 12-17, சங்கீதம் 41 5-9, சங்கீதம் 102 3-11, சங்கீதம் 57 4. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு, நான் கொஞ்சம் தான் கொடுத்திருக்கேன். இதை நீங்க வீட்டுல போய் தியானித்து பாருங்க. அவன் எதற்காக, எந்த சூழ்நிலையில அவன் புலம்பி தீத்தான் என்று சொல்லி தெரியும். ஹல்லேலூயா. ஏன் தாவீது வாழ்க்கையில புலம்புனான்? ஹல்லேலூயா. அவன் பாருங்க, எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலை,
அபிஷேகத்துக்கு தாவீதை தேடும் போது அந்த தைல கொம்பை எடுத்து ஊத்துறதுக்கு தேடும் போது அவன் மட்டும்தான் அங்க இல்ல. எங்க இருந்தான்? ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் வனாந்தரத்துல. அப்போ குடும்பத்தால நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னொன்னு, அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க, போய் அவங்கள அதாவது நல்லா இருக்காங்களான்னு கேட்டுட்டு வர சொல்றாங்க அப்பா. ஆனா இவங்க போய் என்ன பண்றாரு? கேட்க போகும்போது அங்க ஒருத்தன் கெர்ஜிக்கிறான், கோலியாத்து. அவன் சொல்றான், உங்கள தைரியம் தான் வாங்கடான்னு. இத பார்த்த உடனே இவனுக்கு ரத்தம் எல்லாம் துடிக்குது. ஏன்? ஆண்டவரை பத்தி நிந்தித்து பேசுகிறத அவன் கேட்கிறான். உடனே அவனுக்கு கோபம் வருது. இவனை எப்படியாவது கொல்லணும்னு அங்க போய் இங்க போய் என்னன்னு விசாரிக்கும் போது அவங்க அண்ணன் சொல்றான், நீ எதுக்காட வந்த? உன் ஆடை எங்க கொண்டு விட்ட? நீ உன் வேலையை பார்த்துட்டு போக மாட்ட அப்படின்னு ஒரு அண்ணன் திட்டுறான். இப்போ இதெல்லாம் மனசுல ஊண்டிங்காவது அவன் புலம்பி கொண்டே இருக்கிறான். இதுதான் போதாது, குடும்பத்துலதான் இப்படி இருக்குன்னா, அவன் அபிஷேகம் பண்ண பிறகு அவன் ராஜா சவுல் ராஜாவுடைய பேய துரத்த போய் கடைசியில சவுல் ராஜா பாடி அந்த கிண்ணறத்தை மீட்டு பாடும்போது அந்த பேய் விலகும். ஆனா இந்த சவுலுக்கு இவனை தீர்த்து கட்டிடணும்னு 2-3 தடவை ஈட்டி எடுத்து அவனை குறிப்பாப்பான். ஆண்டவர் அவனை தப்புவித்து விடுவார். ஹல்லேலூயா. இப்படி காடுகள்லையும் கெபிகள்லையும் ஒளிஞ்சி 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 கடைசி வரைக்கும் சவுல் சாகிற வரைக்கும் அவன் என்ன பண்ணான்? காடுகள்லையும் குகையிலும் தான் இருந்தான். ஹல்லேலூயா. அவன் புலம்பல், அதனாலதான் புலம்பி புலம்பி சங்கீதத்துல அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வேதாகமத்துல யார் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில புலம்புனாங்க, தேவன் அதை எப்படி ஆனந்த களிப்பாய் மாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதலாவது புலம்பல் என்னன்னா, பயத்தினால் உண்டாகும் புலம்பல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பயம் வந்தோன்னா என்ன செய்யறோம்? ஐயோ பயமா இருக்கே. ஒரு இருட்டை பார்த்தா நமக்கு பயம், ஒரு பூச்சியை பார்த்தா பயம், பாம்பை பார்த்தா பயம், எதை எடுத்தாலும் பயம். ஆனா வெளிப்படுத்துதல்ல சொல்லப்பட்டிருக்கு, பயப்படுகிறவர்கள் எங்க போவாங்களாம்? அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ பயப்படுறவங்க தான் முதல் லிஸ்ட்லயே இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாம் பயப்படக்கூடாது. அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதே பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் அப்பப்போ நம்மளை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பயத்தினால ஒரு புலம்பல், ஒருத்தர் புலம்புறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல எல்லாருமே தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த அதாவது ஊழியம் செய்கிறவர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, எல்லாருக்குமே புலம்பல் உண்டு. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புலம்பல். ஊழியம் செய்யறவங்களுக்கு ஊழியத்தை குறித்தான ஒரு புலம்பல் இருக்கும். இப்போ அப்படி புலம்பன ஒரு நபரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 19:4 வாசிப்போம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரியன் செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை தடவை நீங்களும் நானும் சொல்லி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நான் சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஊழியத்தின் நிமித்தம் சில பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது, போதும் கர்த்தாவே, ஊழியம் செஞ்சதே போதும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஏன் ஊழியம் செய்கிறது நிமித்தம் சில நிந்தைகள் அவமானங்கள் கடந்து வரும் பொழுது, ஏன்பா இந்த ஊழியம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே போல எலியா இந்த இடத்துல, அதுக்கு முந்தின அதிகாரத்துல 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னால எலியா ஒரே நபரா இருந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்பதை ஜனங்கள் சொல்லும்படியாய் அற்புதத்தை செய்கிறார். அதே எலியாதான், அப்படிப்பட்ட அற்புதத்தை வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின எலியாதான், உள்ளங்கை அளவு மேகத்தை கொண்டு ஒரு பெரும் மழையின் இரைச்சலை கேட்ட எலியாதான் இந்த இடத்துல சொல்றான், ஒரு பெண்ணுக்காக பயந்து, எசபேல் என்னும் ராணிக்காக பயந்து அவன் சூறை செடிகளை போய் படுத்துட்டு, போதும் கர்த்தாவே,
நான் என் பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி நம்ம சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் உங்களை என்ன எடுத்திருந்தா இன்னைக்கு இங்க நிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தெரியும், நீ பாட்டுக்கு புலம்பு, உன்னை எப்ப எடுக்கணும்னு எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் உலகத்துல. ஹல்லேலூயா. இப்போ இப்படி புலம்பி இருந்த உடனே ஆண்டவர் அவனை எடுத்துட்டாரா? அவன் ஜெபத்தெல்லாம் கேட்டார். மழையை நிறுத்தினாரு, மழை பெய்தது, எல்லாமே அவன் சொல் கேட்டு நடத்தினாரு. ஆனா இந்த இடத்துல அவன் பேச்ச கேட்கல. ஆண்டவர் பாருங்க, சூறை செடிக்குள்ள ஒளிந்து கொண்டு இருக்கிற அவனுக்கு சுட சுட அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்புறார் தூதர்கள் மூலம். பார்க்கறான் எலியா, சுட சுட அப்பம் இருக்கு, தண்ணி இருக்கு, சாப்பிட்டு திரும்ப என்ன பண்றாரு? சோர்ந்து போய் படுத்துக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது இந்த எலியாவை மாதிரி தான் இருக்கிறோம். சோர்ந்து போய் படுத்துக்கிறோம். உடனே நம்ம சோர்ந்து படுக்கும் போதெல்லாம் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது அங்கிருந்து பாஸ்டர் அவங்களோட பேசுவார், வார்த்தைகள் மூலம் பேசுவார். அந்த வசனமாகிய அப்பம் நம்மளை ஒரு பூஸ்ட் பண்ணும், ஒரு உற்சாகப்படுத்தும். பரிசுத்த ஆவியாகிய தண்ணீர் நம் மேல் மழையாய் கொட்டும் பொழுது நமக்கு எங்கிருந்தோ ஒரு பலனை ஆண்டவர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பார். இந்த பலத்தோடு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனவொன்னு அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே கணவனுடைய அதாவது அவங்களுடைய குடி காரியங்கள் மனசை புண்படுத்த மறுபடியும் சூறைச்செடியின் அனுபவத்துக்குள்ள ஓடி போயிடுறோம். ஆனா ஆண்டவர் இவனை விட்டாரா? இல்ல, மறுபடியுமாய் சுட சுட அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அப்ப சொல்றாரு தூதர், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இங்க படுத்துக்காதப்பா, எழுந்து நட. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் 95 ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். 1995 நான் அதாவது ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். ஆனா பாருங்க, 2002 வலசரவாக்கம் நாங்க பிசினஸ் சம்பந்தமா தான் வந்தோம். அப்போ எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, இங்க வரும்போது பல ஊழியத்துல அதாவது நாங்க அதாவது போன ஆலயத்திலையும் சரி, வீடுகள்ல போகும்போது பேய் ஓட்டினா எங்களை ஓட்டிடுவாங்க, காலி பண்ணுங்க. இதை மாதிரி நிறைய வீடுகளை மாத்திட்டோம். கடைசியா ஒரு வீட்டை மாத்தினது அவங்க ஒரு கிறிஸ்தவர்கள். அப்போ நினைச்சேன், இந்த கிறிஸ்தவர்களே நமக்கு சலுகை கொடுக்கலனா வேற யார் கொடுப்பா? வேணாம், ஊழியமே செய்ய வேணாம் முடிவோடு வலசரவாக்க நான் வந்தேன். அல்லேலூயா. அப்போ 8 குடித்தனத்தின் மத்தியில ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாரும் வேற ஆட்கள், நாங்க ஒருத்தர் மட்டும் கிறிஸ்தவர்கள். பாருங்க, எங்களுக்கு இது புது அனுபவம். காலையில தண்ணி போட்டா எல்லாரும் அதுல ரொப்பிடுவாங்க அவங்க வீட்டுல. எங்களுக்கு தெரியாது இந்த காரியம். நாங்க மட்டும் தண்ணி இல்லைன்னுவோம். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட 10 தடவை சொன்னா அதுக்கப்புறம் தண்ணி போடுவாங்க சர்ச்சுக்கு போறதுக்கு. அல்லேலூயா. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம். எல்லாரும் கேட்டுறக்கூடாதுன்னு எல்லா ரூமையும் லாக் பண்ணி ஒரு ரூம்ல போய் பொறுமையா மௌனமா ஜெபித்த நாட்கள் உண்டு. இது கொஞ்ச நாள் தாங்க. உடனே ஆண்டவர் எனக்குள்ள ஒரு வாதையை உண்டு பண்ணினார். அந்த ஊழியம் செய்யாமல் இருக்கிற அந்த வேதனை எனக்குள் தாக்க ஆரம்பிச்சோன்னா சொன்னேன், இதே வலசரவாக்கத்துல எனக்கு தனி வீடு கொடுத்தீங்கன்னா நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். தனி வீடு 2002 2500 ரூபாய்க்கு தனி வீடு பங்களா டைப்ல கிடைச்சது. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வலசரவாக்க ஏரியால அவ்வளோ நாட்கள் நான் ஊழியம் செய்தேன். 2010 வரைக்கும் நான் ஊழியம் செய்தேன். ஹல்லேலூயா. அப்போ 2002 நிக்க வேண்டிய ஊழியத்தை ஆண்டவர் அந்த 2010 வரைக்கும் வலசரவாக்கத்துல செய்ய வைத்து 2011 நாங்க இந்த பூந்தமல்லி ஏரியாவுக்கு வந்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை ஒருத்தர் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்பவும் மாட்டார். ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியான காரியங்களை அதன் பிறகு வச்சிருக்கிறாரு. ஆனா இது தெரியாம அன்னைக்கே ஊழியம் வேணான்னு ஓடின என்னைய ஆண்டவர் விடல. ஊழியத்தை மறுபடியும் கொடுத்து அநேக ஆத்துமாக்களை கொடுத்து அதன் பிறகு என் மகளுக்கு அதாவது ஊழியக்காரரை கொடுத்து திருமணம் செய்ய வைத்து அதே வலசரவாக்க ஏரியால
சர்ச்சு வைக்கவும் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் என் மகளுடைய சர்ச் அந்த வலசரவாக்க ஏரியால இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நம்ம கேட்ட உடனே நம்ம எடுத்திருந்தா ஆண்டவர் செய்ய நினைத்த காரியத்தை செய்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்ப எலியாட்ட சொல்லிட்டாருப்பா, நீ எழுந்து போ, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இங்கேயே படுத்துக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொன்னவரு. அப்போ 40 நாள் ஒரே பர்வதம் வரைக்கும் அவன் என்ன பண்றானோ நடந்து போனான் என்று பாருங்க. நம்ம இப்போ கார்ல போறோம், ஆட்டோல போறோம், எல்லாத்துலயும் போறோம். அவர் நடந்தே போனாராம் 40 நாள் ஒரே பர்வதம் வரைக்கும். ஹல்லேலூயா. அத்தகைய பலனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாங்க ஊழியம் செய்யறதுக்கும் குடும்ப காரியங்களை செய்யறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் அவர் கிருபை இல்லாவிட்டால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவ்வளோ தூரம் நடந்து போனாரு. ஆனா போகும்போதே கெபிகள்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே இங்கன்னா உனக்கு என்ன வேலை, நீ ஏன்பா இங்க ஒளிஞ்சுக்கிட்ட? இல்ல ஆண்டவரே, நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னை கொல்றதுக்கு தேடுறாங்களே. ஆண்டவர் பொறுத்து பார்த்தார். எலியா ஏன்பா இங்க இருக்கன்னு கேட்டு பார்த்தார். கடைசியில சொல்றாரு, அதாவது அந்த எலியாவை பார்த்து சொல்றாரு. வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம் 13ஆம் வசனம் முதல் வாசி. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஹல்லேலூயா. எல்லாரையும் தீர்க்கதரிசி எல்லாம் கொன்னுட்டாங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கான், என்னையும் தேடுறாங்களே. அப்பதான் ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றார். 18ஆம் வசனம் வாசிமா. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீ ஒருத்த மாத்திரம் இல்லப்பா, இன்னும் பாகால முத்தம் செய்யாத வாய்களை உடைய 7000 தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம் நிறைய நேரம் பாருங்களேன், வீட்டுல பெண்கள் சொல்ற ஒரு காரியம், நான் இல்லைன்னா தான் தெரியும், உண்மையிலே தெரியும் தான். ஹல்லேலூயா. ஒரு பெண் இல்லாத குடும்பமாவே இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு ஆண் இல்லாட்டா கூட ஒரு பெண் அதை நேர்த்தியா நடத்திடுவா. பணத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஆனா இருக்கிறத வச்சு பிள்ளைகளையும் அவங்களையும் காப்பாத்துறதுக்கு ஒரு பெண்ணுக்கு திறமை இருக்கும், ஒரு ஆணால அப்படி பண்ணிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்கள் தனிமையா இருந்தா கஷ்டம்தான். ஏன்? அவங்களுக்கு சாப்பாடு ஒரு ஆள் செய்து கொடுக்கணும், துணி துவைக்கணும், இப்படி நிறைய காரியங்கள். ஹல்லேலூயா. ஆனா ஒரு பெண்ணால எல்லாத்தையுமே செய்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம கூட சொல்லுவோம். நான் இல்லைன்னா தெரியும், உங்களுக்கு சோறு யார் ஆக்குறது, குழம்பு யார் செய்யறது, இப்படிலாம் சொல்லுவோம். ஆனா நம்ம இல்லைன்னா அதை செய்யறதுக்கு வேற ஒரு ஆள், அதாவது வேற ஒய்ஃப் இல்லை, நம்ம செய்யலைன்னா உங்க பிள்ளைங்க செய்ய போகுது. ஹல்லேலூயா. செய்யுமா இல்லையா? அது வரைக்கும் காப்பி கூட போட தெரியாத, டீ கூட போட தெரியாத பிள்ளைங்க அம்மாக்கு முடியல படுத்தாச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க? கேட்டாது, யூடியூப்ல பார்த்தாது, எதையாவது ஒன்று செஞ்சு வைத்த நிறைச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அதனால நம்ம இல்லைன்னு நினைக்க கூடாது. அதுதான் இந்த இவன் சொல்றான், எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு. இல்ல 7000 பேர் இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி அவனை ஓரை பர்வதம் வரைக்கும் நடக்க வைத்து 3 வேலைகளை, அவன் வேலையே இல்லாம போய் சூறை செடிக்குள்ள இருந்தான்ல, ஆனா ஆண்டவர் இப்ப வேலை கொடுக்கிறார். நீ சும்மா இருந்தா தானே சூறை செடியில படுப்பாவா, வேலை செய். என்ன வேலை கொடுக்கிறாருங்க? அதாவது 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க, வாசிமா.
அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. அப்போ முதல் வேலை என்ன? ஆசகேலை சீரியா நாட்டுல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு. அந்த காலத்துல தீர்க்கதரிசி வேலை என்ன? ராஜாக்களை எல்லாம் அபிஷேகம் பண்ற வேலை தான், தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ற வேலை தான். அப்போ நீ அவனை என்ன பண்ணு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ரெண்டாவது வேலை, நிம்சியின் குமாரனாகிய யெகூ என்கிற மகனை நீ இஸ்ரவேல் மேல என்ன பண்ணு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. அடுத்து ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ எலிசாக்கு வயசாகுது, எலியாக்கு வயசாகுது, எலியா போயிட்டு அடுத்து என்ன வேணும்? ஒரு தீர்க்கதரிசி வேணும். ஆண்டு சொல்றாரு, ஓ ஸ்தானத்துல எலிசாவை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. இந்த 3 வேலைகளையும் எலியா செய்து முடித்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும் என்று சொன்ன எலியாவுடைய புலம்பல தேவன் ஆனந்த களிப்பாய் மாற செய்தார்ல. ஏன்னா அவன் அங்கே சாகணும்னு போய் படுத்தான். அவனுக்கு சுட சுட அப்பத்தையும் தண்ணியும் கொடுத்து ஆண்டவர் ஒரே பர்வதம் வரைக்கும் நடக்க வச்சு 3 வேலைகளை கொடுத்து அவனை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற செய்தார். அப்ப நினைச்சு பார்த்திருப்பால, ஐயோ நம்ம சாக போனோமே, எவ்வளவு அழகான 3 வேலை ஆண்டவர் கொடுத்தாரு, நான் ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்தேன். அந்த மன நிறைவு எலியாவுக்கு இருந்திருக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால சாகணும்னு நினைக்காதீங்க. நம்ம இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க முடியாது. ஆண்டவர் என்னைக்கு குறிச்சிருக்கிறாரோ ஒரு நாள் முன்ன பின்ன இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. யாரு தடுத்தாலும் நிக்க முடியாது. ஆண்டவர் எடுத்துக்குவார். அல்லேலூயா. அதனால இருக்கும்போது ஆண்டவருக்குன்னு ஓடுங்க, ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்யுங்க, எதையாவது செய்யுங்க. அவங்க குடும்ப பாரத்தையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுனால நமக்கு டிப்ரெஷன் வரும், இல்லைன்னா சுகர் பிபி தான் வரும். ஆனா இந்த குடும்ப பாரத்தெல்லாம் தூக்கி ஆண்டவர் மேல போட்டுட்டு, நீங்க என் குடும்பத்தை பார்த்துக்கோங்கப்பா, நான் உங்க ஊழியத்தை செய்யறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலையை காட்டிலும் பெரிய வேலை இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கு பார்த்தாலும் அழிவு, நாச மோசங்களை பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் வருவதற்கு நாம் அநேக ஜனங்களை என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். நாமும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஓகே, இப்ப 2வது நபர் யார்? அதாவது முதல் ஒரு தீர்க்கதரிசியை சொல்லிட்டேன். இப்ப 2வது தீர்க்கதரிசி இவர் ஏன் புலம்புறாரு அப்படின்னு சொன்னா, நேசிப்பவர்கள் நம்மளை விட்டு எடுபடும் போது வரும் புலம்பல். அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன நினைப்போம்? அவங்கள நினைச்சு புலம்புவோம். ஐயோ இவங்க இருந்தா இதெல்லாம் செஞ்சாங்களே. உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு மூச்சு விட மாட்டோம். அவங்கள பத்தி சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். நல்லவங்கன்னு கூட சொல்ல மாட்டோம். ஆனா செத்த பிறகு அவங்க கெட்டவங்களா இருந்தாலே என்ன சொல்லுவாங்க? ஐயோ அவரை மாதிரி ஒரு நல்லவர் இல்லை, அந்த அம்மா மாதிரி ஒரு நல்லவங்க இல்லை, அப்படி இப்படின்னு புகழ்வாங்க, புலம்புவாங்க. அதுக்குன்னே புலம்பல், அந்த ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னே ஒரு என்ன குழு இருக்கும்ல, முன்னெல்லாம் இருக்கும். இப்போ அப்படிலாம் யாரும் ஒப்பாரி வைக்க மாட்டுறாங்க. ஏன்னா செத்த உடனே புதைச்சி 3 நாள்லயே ஒரு ப்ரேயர் மீட்டிங், இல்லைன்னா அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சு எல்லாரையும் என்ன பண்ணிடுறாங்க? பேக்கப் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அது அந்த காலம் 16 நாள்லாம், இப்போல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா ஒரு பிஸியான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால வந்த உடனே பிடிச்சாதான். அதனால செத்த கையோட ஈவினிங்கே ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சு என்ன பண்ணிடுறாங்க? முடிச்சிடுறாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் யாரு இழந்து போனாங்களோ அவங்க மட்டும் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப நேசிக்கிறவர்கள் நம்மளை விட்டு எடுபடும் போது ஒரு புலம்பல் வரும். அது யாருன்னா, வாசிப்போம் 2 ராஜாக்கள் 2:12. அது எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக பிடித்தான். பாருங்க, இந்த இடத்துல எலிசா இவரும் ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டார். இப்ப இவர் என்ன சொல்றாரு? என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினானாம். அல்லேலூயா. ஏன்னா
அந்த நாட்டுல என்ன நடந்தாலும் ராஜாக்கு சொல்லிடுவார். எதிரி நாட்டுக்காரன் வரானா, அவன் என்ன செய்யறான், எந்த பக்கமா வருவான், எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாரு, கரெக்டா சொல்லிடுவாரு. அதனால அதை சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று சொல்லி அவரை குறித்து அவன் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எலியாவை சுழல் காற்றுல பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான்னு இருக்கு. அப்போ எலியாவும் எலிசாவும் கில்கால்ல இருக்கிறாங்க. இந்த கில்கால்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எடுத்துக்குவேன் அப்படின்ட்டார். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ கில்கால்ல இருந்து என்ன பண்ணு, புறப்படு. நீ எங்க போகணும், இப்ப கில்கால்ல இருந்து புறப்படுறேன்னு சொல்லும் போது எலிசா சொல்றாரு, இல்ல நான் உங்க கூட தான் வருவேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்றான், கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். இப்ப சொன்ன உடனே இந்த கில்கால்ல இருந்து 2 பேரும் புறப்பட்டு போறாங்க. கில்கால்ல இருந்து அவங்க எங்க போறாங்கன்னா பெத்தேலுக்கு போறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்படி போகும்போது ஒரு 50 தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் இவங்க என்ன பண்றாங்க, வழியில இவனை பாக்குறாங்க. பார்த்து சொல்றாங்க, இன்னைக்கு உன் தலைவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். கேட்கும்போது இவங்கெல்லாம் கேலி செய்யறாங்க, ஏன்னா இவன் பின்னாடியே ஓடுறானே. அப்போ என்ன சொல்லுவாங்க, என்ன இப்படி பின்னாடியே குஜா தூக்கிட்டு போற, இன்னைக்கு அவர் போயிடுவாரு அப்படின்னு இவங்கெல்லாம் ஏளனமாய் கேலி பண்ணும்போது அவன் சொல்றான், தெரியும் தெரியும் அப்படின்ட்டு போறான். வேற ஒண்ணுமே அவங்ககிட்ட சண்டை போடல, ஒன்றும் இல்லை. அது தெரியுமான்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரியும் சும்மா இருங்கள், அவ்வளவுதான். இந்த 2 வார்த்தையை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். ஏன்னா இவங்க கிட்ட வம்படிச்சா எலியா எங்க போயிடுவாரு, அடுத்த இடத்துக்கு போயிடுவாரு. அதனால இவரை விட்டுறக்கூடாது, அதனால இவங்க கிட்ட பேசல. திரும்பி என்ன பண்றான், எனக்கு தெரியும் சும்மா இருங்க அப்படின்ட்டு போயிட்டான். இப்படியே பாருங்க, பெத்தேல இருந்து அப்புறம் எரிகோக்கு போறாங்க. எரிகோக்கு போகும்போதும் இவனுங்க கிண்டல் அடிக்கிறானுங்க, அதே வார்த்தையை சொல்றான், எனக்கு தெரியும் சும்மா இருங்க. திரும்ப இந்த எரிகோல இருந்து யோர்தானுக்கு போகணும்னு சொல்லி யோர்தானுக்கு போயிட்டாங்க. யோர்தானுக்கு போயிட்டு அங்க யோர்தானை கடக்கும் போது, யோர்தான் என்ன பண்ணுது, தண்ணி பிரவாகித்து வருது. இந்த யோர்தானை கடக்கும் போது எலியா தன்கிட்ட இருந்த சால்வையை முறுக்கி அதை அடிக்கிறாரு. அடிச்ச உடனே தண்ணி 2ஆ பிளக்குது. இப்ப 2 பேரும் தாண்டி போயிட்டாங்க. இப்ப எரிகோவை தாண்டி, அதாவது யோர்தானை தாண்டி போய் அந்த பக்கத்துல இருந்துகிட்டு இப்ப எலியா கேட்கிறாரு. இதுவரைக்கும் ஒண்ணுமே கேட்கல, அமைதலா இருந்தாரு. ஏன்னா வராதான்னு சொன்னா நான் வருவேன்ட்டு வரான், சரி வந்துட்டு போ அப்படின்னு விட்டுட்டாரு. இப்போ அது வரைக்கும் கேட்காத கேள்விய இப்போ அந்த யோர்தானை தாண்டின பிறகு அவர் என்ன பண்றாரு, அவங்கிட்ட கேட்கிறாரு. அப்போ கேட்கும்போது பாருங்க, 9ஆம் வசனத்துல, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். இப்போ கேட்கிறாரு, எப்பா நான் எடுத்துக்கொள்ள போறேன், உனக்கு என்ன வேணும், ஏன் என் பின்னாடியே வர அப்படின்னு கேட்கிறார். கேட்கும்போது அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்க, இவனுக்கு எவ்வளவு பேராசல்ல. ஒரு பக்கம் பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், ரொம்ப போங்கு பிடிச்சின்னு இருக்கிறானே, எலிசாவே நல்லா ஊழியம் எலியாவே ஊழியம் செய்யறாரு, இவரை காட்டிலும் இவருக்கு இருக்க கிருபை வரலாம் எப்படி வேணுமா, ரெட்டிப்பாய் வேணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆனா எலியா அப்படி நினைக்கல. அரிதானதை கேட்ட உனக்கு கிடைக்கும், ஆனா என்னை எடுத்து கொள்ளப்படும் போது நீ பார்த்தீன்னா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே சுழல் காற்றுல ஒரு ரதம் வந்து, குதிரை ரதம் வந்து இவனை அப்படியே கொண்டு போயிருச்சு. பாருங்க, அந்த சுழல் காற்று அடிக்கும் போது அதுல இருக்க எவ்வளவு புழுதி மண்ணு எல்லாம் கிளம்பும். ஆனா இந்த எலிசா தனக்கு வேண்டிய வரம் வேணுன்றதுக்காக கண்ணை இமைக்காம பார்க்கறான். பார்க்கும்போது மேல இருந்து அந்த ஒரு சால்வை விழுந்த உடனே அதை அப்படியே கேட்ச் பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சி கையில வச்சுக்கிட்டு தான் அவன் அழுறான். தகப்பனே தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே அப்படின்னு சொல்லி அழுகுறான். எங்களை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு அழுகுறான். ஆனா இப்போ யோர்தானை கடந்து வந்துட்டான். இப்போ யோர்தானை கடந்து அந்த பக்கம் போகணும். இந்த 50 தீர்க்கதரிசி புத்திரர்களும் வேடிக்கை பார்க்கறாங்க. இன்னைக்கு இந்த உலகம் நம்மளை வேடிக்கை தான் பார்க்கும். ஹல்லேலூயா. எப்படா இவ உழுவா,
எப்படா இவ விழுவா, கை கொட்டி சிரிக்கலாம். ஊழியம் ஊழியம்னு ஓடுறாங்களே, எப்போ விழுவா? ஹல்லேலூயா. இல்லைன்னா அதாவது குடும்பத்தை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு போறாள, இவ எப்போ விழுவா? இந்த குடும்பம் உருப்படாம போயிருமே. எதிர்பார்த்து காத்து இருக்கிற ஒரு கூட்டத்து மத்தியில தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இப்போ 50 தீர்க்கதரிசிகளும் அங்க எதிர இருந்து பார்த்துட்டே இருக்கானுங்க. பரவாயில்ல, தலைவரோட இவன் என்ன பண்ணிட்டான், யோர்தானை கடந்து போயிட்டான். இப்ப அங்க இருந்து எப்படி வரான்னு பார்க்கலாம், இவனுக்கு என்ன போட்டா விட்டுருக்குது, எப்படி வரான்னு பார்க்கலான்னு சொல்லி இவங்க கேலியும் கிண்டலுமா நின்று பரிகசித்து கொண்டு இருக்கிறாங்க. இவன் ஒண்ணுமே யாரையும் பார்க்கல, அவன் ஒண்ணு அதே மாதிரி சால்வை முறுக்கிக்கிட்டு எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி யோர்தானை அடித்த மாத்திரத்துல அது 2ஆய் பிளந்ததாம். ஹல்லேலூயா. அவன் எலியா கிட்ட என்ன கேட்டான்? ரெட்டிப்பான வரம் வேணும்னா. எலியா அவன் சாகும்போது செய்த அற்புதம் எலிசா அவன் தொடங்குகிற ஊழியத்தின் முதல் அற்புதமா இருந்தது. இதுதான் ரெட்டிப்பான வரங்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ அவன் போயிட்ட உடனே அந்த பக்கம் இருக்கவங்களாம் ஓடி வந்து அவன் காலில் விழுறாங்க. ஐயோ, எலியாவின் ஆவி உங்க மேல இருக்குது, இனிமே நீங்க தான் எங்களுக்கு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உலகம் இன்னைக்கு உங்களை புரிந்து கொள்ளாது, உங்க அன்பை புரிந்து கொள்ளாது, உங்களுடைய காரியங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்கள் யார் என்பதை ஆண்டவர் உலகத்துக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, எல்லாரும் கேலி பண்ணாங்க. ஆனா கேலி பண்ணவங்க கூட அவன் சண்டை போட்டிருந்தா, வாக்குவாதம் பண்ணியிருந்தா, அவன் ரெட்டிப்பான வரத்தை பெற்றிருக்க முடியாது. இல்லைன்ட்டா அவங்க கிட்ட போயிட்டு வேற ஏதாவது பேசியிருந்தா எலியா ஓடி போயிருப்பாரு. ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவன் சூழ்நிலையை பார்க்கல, கேலி செய்தவங்களை பார்க்கல. அவனுடைய ஒரே மோட்டிவ், ஒரே குறிக்கோள் எதுவா இருந்தது? ரெட்டிப்பான வரம் வேணும். எலியா கிட்ட இருந்து வரத்தை வாங்கிக்கணும். அவரு போறார், ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறார். ஆனா அவர்கிட்ட இருந்து என்ன வேணும்? ரெட்டிப்பான வரம் எனக்கு வேணும்னு சொல்லி பின்தொடர்ந்து ஓடுகிறதை பார்க்கிறோம். இந்த எலிசா யாரு அப்படின்னு சொன்னா, இவ்வளவு ரெட்டிப்பான வரத்தை வாங்கிக்கிட்டாரு. இந்த எலிசா யாருன்னு சொன்னா 2 ராஜாக்கள் 3:11 வாசிப்போமா? 3:11. அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்போ இவன் பெரிய வேலை ஒண்ணுமே செய்யல, எலியா கைக்கு தண்ணீர் கொடுத்தான். எடுபுடி வேலைக்காரனா இருந்தான். ஆனா அந்த எடுபுடி வேலைக்காரனா இருந்த அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால் உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. அதனால எலிசா உண்மையா இருந்தபடினால அவன் எலியாவுக்கிட்ட இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவிக்கும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற மகத்தான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு அடுத்ததுக்கு நம்ம போகலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு ஃபேக்டரியுடைய எம்டி ஒருத்தர் இருந்தாராம். அவர் நிறைய ஃபேக்டரிஸ் வச்சிருந்தாராம். அப்போ எல்லாவற்றையும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாம ஒரு நாள் என்ன பண்ணாராம், நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்க கிட்ட இருந்தே நல்ல உண்மையான அதாவது வேலைக்காரர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கூட்டாங்களாம். அதாவது அந்த எல்லாரையும் வேலை செய்கிற எல்லாரையும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணாங்களா, நான் ஒரு விதை கொடுக்குறேன், ஒரு சீடு, அந்த விதையை கொடுக்குறேன், இதை கொண்டு போய் வளர்த்து நல்லா யார் செடி பெருசா வளருதோ அவங்க தான் அதாவது இன்னொரு நிறுவனம் எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு இன்சார்ஜு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஐயோ, என் செடி பெருசா வளரணும், ஓன் செடி பெருசா வளரணும். எல்லாரும் வாங்கிட்டு போய் வீட்டில் என்ன பண்ணாங்களாம், ஒரு தொட்டி எடுத்து மண்ணை போட்டு அதுக்கு எருவெல்லாம் போட்டு இதை விதையும் போட்டு நல்லா என்ன பண்றாங்களாம், தண்ணியை ஊற்றி வளர்க்குறாங்களாம். எல்லாருடைய செடியும் வளர்ந்துக்கிட்டே இருக்குதாம். இங்க ஆபீஸ்ல எல்லாரும் பேசிக்குவாங்களாம், ஏய் என் செடி இவ்வளவு உயரமா இருக்கு, என் செடி இப்படி இருக்கு, இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்களாம், பேசிக்குவாங்களாம். ஆனா அதுல ஒருத்த மட்டும் அவன் கிறிஸ்தவன், அவன் ஆண்டவருக்கு பயந்தவன்,
என்ன உன் பேர் பீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இவன் மட்டும் என்னடா இவங்கெல்லாம் இப்படி பேசிக்கிறாங்க, என் செடிக்கு நானும் என்னென்னவோ பண்றேன், அந்த விதை கொஞ்சம் கூட வளரலையே அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப கவலையா இருக்கிறான். அப்போ ஒரு நாள் இந்த ஓனர் சொன்னாராம், எல்லாம் அவங்கவுங்க செடி எடுத்துட்டு வாங்கப்பா. உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஏய் என் செடி பெருசா இருக்கு, நான் தான் இது என்னையே தான் அதிகாரியா மாற்றுவார், அப்படி இப்படி சொல்லிட்டு வரானுங்க. எல்லாரும் பார்த்தா பெருசு பெருசா நல்ல செடியை பெருசா எடுத்துட்டு வரானுங்க. இவன் வெறும் தொட்டி ஒண்ணுமே இல்லை, அதை எடுத்துட்டு வந்து எல்லாரும் வச்சாங்க. இவனும் வச்சுட்டான். வந்து இடத்துல அமைதியில் உட்காந்துக்கிட்டான். இவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், என்னடா சோம்பேறின்னு என்னை சொல்லி என்னை வேலையை விட்டு இருக்கிற வேலையிலையும் தூக்கிடுவாரோன்னு பயந்து கொண்டு போய் வைக்கும்போது அந்த ஓனர் எல்லாத்தையும் பார்த்தாராம். பரவாயில்லையே, எல்லா செடியும் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்டரை கூப்பிட்டு, பீட்டர் இங்க வா அப்படின்னு சொன்னாராம். இவன் வந்தானா. அப்ப சொன்னாராம், நான் கொடுத்த விதை பாயில் பண்ண விதை, வேக வச்ச விதை. அல்லேலூயா. அது விதை எங்கன்னா வேக வச்சா வளருமா? நான் பாயில் பண்ண விதைய கொடுத்தேன், ஆனா இவங்க எல்லாம் போலியான செடியை தூக்கிட்டு வந்தாங்க. நீ ஒருத்தன் தான் உண்மையா கொண்டு வந்து வச்ச, நீ தான் எல்லா ஃபேக்டரிஸுக்கும் இனிமே இன்சார்ஜ்னு சொல்லி அவனை உயர்த்தினாராம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மை சில நாள் கசப்பா தான் இருக்கும், நமக்கு வேதனையா இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்களாம் முன்னுக்கு போகும்போது அவங்களையெல்லாம் தூக்கி விட்டுறீங்களே, என்னை மட்டும் இப்படி பண்றீங்களே, நான் மட்டும் தானே கஷ்டப்படுறேன், நான் உமக்கு உண்மையா இருக்கிறேனே, ஜெபம் பண்றேனே, ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இந்த பிரச்சனைன்னு புலம்புறோமா? அவனும் அப்படிதான் புலம்புனா. ஆனா நாள் வந்தது, தேவன் எல்லாருக்கும் முன்பாக அவனை உயர்த்தி மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் உங்க புலம்பல தேவன் ஆனந்த களிப்பாய் மாறச் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு நபரை நாம் பார்ப்போம். 2 தீர்க்கதரிசி சொல்லிட்டேன். 3வது ஒரு தீர்க்கதரிசி, அதாவது அவர் புலம்புறாரு. என்ன புலம்புறாரு? 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அதாவது பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில ஒரு புலம்பல் வரும். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. சிலர் சொல்றாங்க, சுனாமியில் அப்படியே குடும்பம் போயிடுச்சு, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்ப அவங்க எப்படி புலம்பி இருப்பாங்கல்ல, ஐயோ எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே அப்படின்னு புலம்பி இருப்பாங்கல்ல. அதே மாதிரி தாவீது இங்க என்ன பண்றாங்க, இவங்க அதாவது போருக்கு போயிட்டு சண்டைக்கு போயிட்டு திரும்பி வராங்க. இவரும் இவங்க கூட இருந்த கூட்டாளிகளும் வரும்போது சிக்லாக் அங்க தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சிக்லாக் தீக்கிரையாக்கப்பட்ட உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிருது. தாவீதுடைய மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, ஆடு மாடு ஒண்ணுமே இல்லை, கூட வந்தவங்களுடைய பிள்ளைங்க இல்லை, மனைவி இல்லை, யாருமே இல்லை, தீ கொளுத்தி எரியுது. அல்லேலூயா. இதை பார்த்தோன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாரும் தன்னில் பலன் இல்லாமல் போக மட்டும் ஓன்னு அழுகுறாங்க. அழுதுட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஆளுக்கு ஒரு கல்லை கையில எடுத்துக்கிட்டாங்க. ஏன்? தாவீது மேல எரியறதுக்கு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்களும் இப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட நல்லா பழகுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்களெல்லாம் தானே இவங்க சொல்லி தானே இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு நம்ம மேல கல் எடுத்துட்டு நிற்பாங்க அடிக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஆனா தாவீது நினைச்சா சொல்லியிருக்கலாம், ஏன்டா என் உப்பை தின்னு வளர்ந்தவனுங்க, நான் உங்களை அதாவது வேலை வெட்டி இல்லாம ரோட சுத்திட்டு இருந்த உங்களை ஏன் கூட வச்சுட்டு உங்களுக்கு நான் சண்டையெல்லாம் சொல்லி கொடுத்தேன், என்னை இப்படி பண்றீங்களே அப்படின்னு கேட்டிருக்கலாம். தாவீது ஒண்ணுமே கேட்கல. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் ஆண்ட சமூகத்துல அவன் என்ன பண்றான், தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி 6வது வசனத்துல இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். மற்றவங்க எல்லாம் கல்ல தூக்கிட்டு இருக்காங்க, இவன் திடப்படுத்தி கொண்டான்னா என்ன அர்த்தம்? தைரியப்படுத்தி கொண்டான். தைரியம் எப்படி வரும்? ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்தாதான் தைரியம் வரும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க இல்ல, ஒண்ணுமே இல்ல, எப்படி இருக்கும்? பைத்தியம் பிடிச்ச மாதிரி. ஆனா ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறான், தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டர்கிட்ட கேட்கிறான், அந்த தண்டை தொடர்ந்து போகட்டா, நான் பிடிக்க முடியுமா? ஆண்டர்கிட்ட அடுத்தது விசாரிக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில புலம்புறதை விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும்? ஆண்டவரே அடுத்து என்ன செய்யணும்? நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்ப்பா,
சொத்தை இழந்துட்டேன், சுகத்தை இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆனா நான் அடுத்து என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கிறீங்க? ஆண்டர்கிட்ட நாம் விசாரிக்கணும். அதை தான் தாவீது செய்தான். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, அதை என்ன பண்ணுவ, திருப்பிக் கொள்வாயின்னு சொல்றாரு. ஆனா அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா பாருங்க. 18-19 வாசி. அபிமெலேக்கையே பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரனிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். பாருங்க, எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அப்போ குமாரத்தி, மனைவி எல்லாத்தையுமே, ஆடு மாடு எல்லாத்தையும் திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ தாவீது புலம்பி நிக்கிறான். ஆனா புலம்பலோடு நிக்கல, தேவ சமூகத்துல தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். அப்படி அவன் விசாரித்ததுனால அவனுக்கு என்ன நடந்தது? ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் அதை மாற்றினார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் மனைவி பிள்ளைங்க மட்டும் இல்ல, கூட இருந்த எல்லாருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? திருப்பி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எதை இழந்து வந்தாலோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இழந்ததை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகப்புறமா இழந்த காரியம் சில இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை இழந்து போயிருக்கீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க ஜப வாழ்க்கை இழந்து போயிருக்கீங்களா? உங்க வேத வாசிப்பை இழந்து போயிருக்கீங்களா? உங்க ஊழியத்தை இழந்து போயிருக்கீங்களா? இந்த வருஷம் ஆண்டவரே அழிந்து போறாங்களே பாருங்க, ஒரு செகண்ட்ல நரகத்துல அந்த என்ன பண்றாங்க, செத்தவங்க ஆண்டவருக்குள்ள இல்லாதவங்க காலடியில அங்க போய் விழுது. ஹல்லேலூயா. அப்போ அதுக்காக யார் உத்தரவாதம் எடுக்கணும்? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே அழிந்து போறாங்களேப்பா, குடிச்சு குடிச்சு குடல்லாம் வெந்து போதே, ஆண்டவரே கேன்சர் வந்து சாகுறாங்க. முன்னெல்லாம் குடிச்சவங்க சிகரெட் பிடிச்சவங்களுக்கு தான் வரும், இப்ப எல்லாருக்கும் வருது ஃபுட்டுனால. ஆனா அது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு நம்ம அதாவது நிறைய பேர் அந்த இறந்து போயிடுறாங்க. சிலர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதாவது லவ் பண்ணி அதுல ஃபெயிலியர் ஆனா வாலிப பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய காரியத்தை நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இவர்களுக்காய் நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அப்போ இழந்து போனதை, ஆண்டவரே என் கிருபை இழந்து போயிட்டேன்ப்பா, என் ஜெப வாழ்க்கை இழந்து போயிட்டேன்ப்பா, என் வேத வாசிப்பு நல்லா வாசிப்பேன், ஆண்டவரே இன்னைக்கு பைபிளே படிக்க முடியல, அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற ஆண்டவரை எனக்கு மறுபடியும் என் ஜெப வாழ்க்கையை புதுப்பித்து கொடுங்க ஆண்டவரை. நல்ல அந்நிய பாஷையில பேசுவோம் ஆண்டவரை, இப்ப என்னால பேசவே முடியல ஆண்டவரை, மறுபடியும் எனக்கு ஆண்டவரே அந்த வாழ்க்கையை புதுப்பித்து கொடுங்க. ஆண்டர்கிட்ட கேட்டா ஆண்டர் நிச்சயமாய் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். இன்னும் ஒரு தீர்க்கதரிசியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. மரண பயத்தால் வரும் புலம்பல். ஹல்லேலூயா. மரணம் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்துட்டு, இல்ல நம்ம டாக்டர்கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை செக் பண்ணி ஃபுல்லா எல்லாத்தையும் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு அவ்வளவுதான், ஆயுசு முடிஞ்சிச்சு, நீங்க செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அவர் சொல்றதுக்கு முன்னாலேயே நம்ம செத்து போயிடுவோம். ஹல்லேலூயா. ஏன்? அந்த பயம், மரண பயம். இந்த மரண பயம் பிடித்த ஒரு தீர்க்கதரிசி யாருன்னா, யோனா 2:1-2 வாசிங்க. யோனா வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிடுகிறேன், நீர் என் சத்தத்தை கேளீர். பாருங்க, இந்த யோனா எங்க போய் புலம்புறாரு? மீன் வயிற்றுக்குள்ள போய் புலம்புறாரு. ஹல்லேலூயா. மீனின் வயிற்றில் இருந்த யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஹல்லேலூயா, எங்க போய் ஜெபம் பண்றாரு? மீன் வயிற்றுக்குள்ள ஜெபம் பண்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினிவேக்கு போனா, நினிவேக்கு போக சொன்னா தர்ஷீஷுக்கு ஏறி போயிட்டான். ஆனா ஏன் தர்ஷீஷுக்கு போனா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நினிவே மக்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள். அவர்களை பார்த்து பயந்து என்ன பண்ணிட்டான்? ஐயோ, இவங்க கிட்டலாம் போய் சத்தியம் சொல்றதா? இதுங்கெல்லாம் என்ன பண்ண ஏத்துக்காத ஜனங்கள், வணங்கா கழுத்துல ஜனங்கள் சொல்லி இவர் தப்சா போதுன்னு தர்ஷீஷுக்கு போயிட்டார். ஏன்? அப்பமே ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாமே, ஆண்டவரே நான் இந்த ஜனங்களை பார்த்து பயப்படுறேன்ப்பா, எனக்கு போக பயமா இருக்கு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? நிச்சயமா ஏதாவது சொல்லியிருப்பாரு. ஆனா அப்படி இல்லாம என்ன பண்ணிட்டாங்க? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க,
ஆண்டர்கிட்ட முதலே கேட்டிருந்தா ஆலோசனை சொல்லியிருப்பாரு. ஆனா ஒண்ணுமே கேட்கல. இவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வழியை தேர்ந்தெடுத்து தர்ஷிஷுக்கு போயிட்டான். அப்ப ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல, அப்பமும் ஜெபம் பண்ணல. அதுக்கப்புறம் கப்பல்ல ஏறி உட்கார்ந்து அப்பமாவது ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனா கீழ்த்தட்டுல போய் என்ன பண்ணிட்டாரு, நல்லா அயர்ந்த நித்திரை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவர்களுக்கு நித்திரை இன்பமாயிருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், சர்ச்சில் போய் தூக்கத்துக்கு காரணமே அதுதான். அல்லேலூயா. ஏன்னா பிரியமா இருக்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அல்லேலூயா. இவன் நல்லா தூங்கிட்டான். எல்லாரும் ஓலம் போடுறாங்க, எல்லாம் புலம்புறாங்க. ஐயோ நம்ம கப்பல் மூழ்க போதே எல்லாரும் புலம்புறாங்க. அவங்கவுங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. இவன் ஒருத்த மட்டும் நிம்மதியான கொரட்டை. அல்லேலூயா. நம்ம கூட அப்படிதான், உலகம் அழிஞ்சா என்ன, யார் செத்தா என்ன, உயிரோட இருந்தா என்ன, என்னையும் என் குடும்பத்தையும் நல்லா வச்சுக்கிட்டார் ஆண்டவர். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்க குடும்பத்தை பாதுகாத்து கொண்டதுக்காய் நன்றி. இந்த வட்டத்துல இருக்கிறோம். அதே மாதிரிதான் அவன் போய் படுத்துட்டான். ஆனா இப்ப பாருங்க, எல்லாரும் வந்து அவனை எழுப்பின பிறகு, நீ எங்க இருந்துப்பா வர, உன் பேர் என்னப்பான்னு அழகா சொல்றான். நான் அதாவது வாசிப்போம் அந்த வசனத்தை. 9ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவன் நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பாருங்க, தன்னை பத்தி எப்படி அறிமுகம் செய்யறாரு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் எபிரெயன், கர்த்தருக்கு அதாவது தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அப்போ பயபக்தி உள்ளவன் இதை செய்யலாமா? சொன்ன உடனே அப்பம் கூட சொல்றான், அப்பமா அது ஜெபம் பண்ணிக்கலாம், ஆண்டவரே இதை கடல் கொந்தளிப்ப நிறுத்துங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். அப்பமும் உனக்கு ஜெபம் பண்ண மனசு வரல. என்ன தூக்கி இந்த கடலுக்குள்ள போட்டுருங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும். அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ ரத்தப்பள்ளி எங்க மேல, எங்க பிள்ளைங்க மேல வந்துருமே. இல்ல வராது, தூக்கி போடுங்கன்னு பயந்துகிட்டே எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த ரத்தப்பள்ளி எங்க மேல வரக்கூடாதுன்னு தூக்கி போட்டாங்க. கடல் அமர்ந்தது. இப்போ போய் மீனுக்குள்ள போய் வயிற்றுக்குள்ள உட்காந்துட்டு புத்தி தெளியுது. இப்ப ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. கடல் பாசியெல்லாம் சுத்துது. மீன் சாப்பிட நல்லா இருக்கும்ல, ஆனா அது நாத்தம் சகிக்காது. அந்த நாத்தத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்றாரு. யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அல்லேலூயா. அங்க போய் உட்காந்துட்டு பொருத்தனை பண்றான். இன்னைக்கு நம்மளும் அப்படிதாங்க. நல்லா ஃப்ரீயா இருக்கும்போது ஜெபம் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை இன்பமா இருக்கும்போது ஜெபம் பண்ண மாட்டோம். வீட்டுக்காரர் அன்பா இருக்கும்போது ஜெபம் பண்ண மாட்டோம். ஏன்? அந்த அன்பிலே மயங்கிடுறது. மனைவி அன்பா இருக்கும்போது ஜெபம் பண்ண மாட்டாங்க சிலர். அல்லேலூயா. ஏன்? மனைவி அன்பு தான் பெருசுன்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த அன்பெல்லாம் தணியும் போது அப்பதான் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், மிருகத்திலே ஒரு மிருகம் மட்டும்தான் மேல அண்ணாந்தே பார்க்காது, ஒரே ஒரு முறை பார்க்கும். அதுதான் பன்றி. அந்த பன்றி என்ன பண்ணும்னா, அது இப்படியே தான், அதனுடைய இயல்பே கீழே பார்க்கறதான், கழுத்து அமைப்பு கீழே பார்க்கறதான். கீழே பார்த்துட்டே போவோம் அசுத்தத்தை சாப்பிட. ஆனா அது எப்ப மல்லாக்க பார்க்கும்னா, செத்த பிறகு அப்படி மல்லாக்க பார்க்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் முகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதிகாலையில எழுந்த உடனே ஒரு போட்டோக்கு முன்னால போய் ஏசாமி படத்துல முழிக்க சொல்லல. தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன்ப்பா, ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். தேவ சமூகத்துல நாம் தொடங்கினால் அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். டென்ஷன் ஆகாம இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் வராது, உங்ககிட்ட யாரும் சண்டைக்கும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ பொருத்தனை பண்றான். உடனே ஆண்டவர் மீனுக்கு கட்டளை இடுறாரு, அது கரையில போய் கக்குது. இப்போ போய் அங்க இருந்துட்டு 3 நாள் பிரயாணம் பண்ணி போறான் அந்த நினிவேக்கு. நடந்து அது எப்படி போனானோ, அவன் 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகப்பெரிய நகரம் ஆயிட்டுன்னு இருக்கு. 3 நாள் போறான். அங்க போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை, 40 நாள், அதாவது நினிவே நகரம் என்ன பண்ணும், கவிழ்க்கப்பட்டு போகும். யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அவ்வளவுதான். நீ மனம் திரும்பு, நீ ஆண்டவர் அழிக்க போறாரு அப்படி கூட அவனுக்கு சொல்ல மனசு வரல.
40 நாள் இருக்கு, நினிவே என்ன பண்ணோம்? கவிழ்க்கப்பட்டு போகும். அவ்வளவுதான். இந்த செய்தியை கேட்ட அந்த நினிவே மக்கள், அதாவது கடின இருதயம் உள்ள மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ரெட்டு உடுத்தி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்டு ராஜா பார்க்கறான், அவனும் என்ன பண்றான்? ரெட்டு உடுத்தி கொண்டான். அது மட்டும் இல்ல, ஆடு மாடுங்க கூட தண்ணி காட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டுட்டான். அல்லேலூயா. பாவம் இல்ல, மனுஷங்க தான் இருக்கிறாங்க, அது என்ன பண்ணும்? வாய் இல்லாத ஜீவன். ஆனா அதுக்கு தண்ணி காட்டுறேன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க? போற இடத்துல கொஞ்சம் ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு வந்துருவாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், எல்லாரும் உட்கார. அப்படியே அல்லேலூயா. அதாவது ராஜா சொல்லிட்டான், எல்லாரும் உட்காருங்க, யாரும் இடத்த விட்டு அசையக்கூடாது. எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னால உட்கார்ந்து, ஒருவேளை நம்ம மனம் திரும்பிட்டோன்னு பார்த்து அவர் இரக்கம் செய்வார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். 9ல், யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களை கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அது செய்யாதிருந்தார். அல்லேலூயா. அப்ப உண்மையிலேயே அவங்க மனம் திரும்பினதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நினிவேயை அழிக்கவில்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவன் புலம்புனா, அவன் அதாவது நினிவேக்கு போ சொல்றாரேன்னு புலம்புனா, ஆனா ஆண்டவர் அவனை ஆபத்திலிருந்து அப்படியே அழிஞ்சு போட்டோன்னு விடல, காப்பாத்தினாரு. அது அவனுக்கு சந்தோஷம், ஆனந்தம். அது மட்டுமல்ல, அந்த நினிவே மக்கள், அந்த நாடு முழுவதும், ஜனங்கள் முழுவதும் என்ன பண்ணப்பட்டாங்க? ரட்சிக்கப்பட்டார்கள். அது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட ரட்சிக்கப்படாத யாரா இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. என்ன ஆண்டவரே, இந்த மனுஷன் திருந்தவே மாட்டானே அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் நிச்சயமா அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வச்சிருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் அவங்க மனம் திரும்புவாங்க, கர்த்தருக்கென்று எழும்பி நிற்பார்கள். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றும் தேவன் என்று சொல்லி இன்னைக்கு நாங்க பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, தீர்க்கதரிசிகள் புலம்புவதை பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, எலியா, எலிசா, தாவீது, யோனா, ஆண்டவரே எல்லாரும் புலம்புனதை பார்த்தோம். அவர்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறச் செய்த தேவன் இன்றைக்கும் ஆண்டவரே யூடியூப் மூலம் பார்க்கிறவர்கள், இதை ஆண்டவரே இன்று வந்திருக்கிறவர்கள், ஆண்டவரே உங்க வாழ்க்கையில இருக்கிற புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் புலம்பி தவிக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த போராட்டங்கள் இந்த விடுதலையை கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. God bless you.